பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய 3 வஜிஃபாக்களை பார்க்க போறோம். இந்த 3ம் போதும் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுறதுன்னு சொல்லலாம். இன்னும் உங்களுடைய துவாக்கள் கபூலாகிறதுக்கும் அங்கீகரிக்கப்படுவதற்கும் இது 3ம் ஒரு 3 தூண்களாக இருக்கும்னு நம்ம சொல்லிக்கலாம். இன்னைக்கு அதுவும் இந்த ஜும்மாவுடைய நாள்ல நம்ம இந்த வீடியோ போடுறோம். இது ரொம்ப பார்த்தீங்கன்னா இந்த நாள் இரவு வரையுமே செய்யறதுக்கு ரொம்ப ஸ்பெஷலான இபாதத்தா இருக்கும். அதுல முதல் தூண் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது முதல் வஜிஃபா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய துவா ஏற்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டாவே அந்த துவால அல்லாஹ்விடத்துல நம்ம எதிர்பார்க்கறது முதல் மன்னிப்பா இருக்கணும். அப்பதான் நம்மளுடைய ஏற்கப்படும். ஏன்னு பாத்தீங்கன்னா, நம்ம லைஃப்ல நம்ம நிறைய பாவங்களே செஞ்சுட்டு தான் இருக்கோம். பாவம் செய்யாத மனிதனே இல்லை. இப்ப எங்கிட்ட யாராவது பாவம் செஞ்சுட்டு திடீர்னு அவங்களுக்கு வேணுங்கிற நல்லது கேட்டா, இவன் எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கான், எனக்கு நான் இவனுக்கு நல்லது செய்யணுமா அப்படின்னு நமக்கு ஒரு நிமிஷம் தோணுமா தோணாதா? அப்ப மனிதர்கள் நமக்கே பாவம் செஞ்சிருக்கப்ப அப்படி தோணுதுன்னா, அல்லாஹ்விடத்துல நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கோம். அல்லாஹ் படைக்கப்பட்டதின் நோக்கத்தை கூட நம்ம சில நேரங்கள்ல என்ன பண்றோம், மறந்துட்டு உலகத்துக்காக ஓடிட்டு இருக்கோம். அப்ப அதிக பாவத்தோட இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கனால பாவ மன்னிப்பு முதல் வஜிஃபாவாக இருக்கு. அல்லாஹ்விடத்துல முதல்ல பாவ மன்னிப்பு கேளுங்க. என்ன ஓதணும்னு நான் கடைசியா சொல்றேன். முதல்ல பாவ மன்னிப்பு. 2வது, அல்லாஹ்விடத்துல நபியின் மீது செலவாத்து சொல்லுங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ் ஒவ்வொரு காலகட்டத்திலுமே அவனை வணங்க சொல்லி நபிமார்களை அனுப்புறான். அந்தந்த நபிமார்கள் அந்தந்த அங்க இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு சந்ததிகளுக்கு எல்லாம் என்ன பண்றாங்க, அவங்க நேர்வழி காட்டுறாங்க. அவங்க அல்லாஹை வணங்குறது எப்படின்னா நபியின் மூலமாக வணங்குறாங்க. அப்ப நாம நபியை புறக்கணித்துட்டு நம்ம அல்லாஹ் இடத்துல மட்டும் போக முடியாது. அல்லாஹும் நம்மள இடத்துல நேரடியா வரல. அல்லாஹும் ஒரு நபியை தான் அனுப்பினான். அதனால நாமளும் நபியை நினைத்து பார்க்கணும், அவர்களுக்காக ஸலவாத் ஓதணும். அதனால நபியை நீங்க புறக்கணித்து விட்டு அமல்கள் செய்யாம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஸலவாத்லாம் ஓத மாட்டாங்க, நபி அவர்களை பத்திலாம் நினைக்க மாட்டாங்க. குர்ஆன் ஓதுவாங்க, தொழுவாங்க, துவா செய்வாங்க, அல்லாஹ்விடத்திலேயே டீலிங் வச்சிருப்பாங்க. ஆனா அப்படி கிடையாது. நபிக்காக நம்ம ஓதக்கூடிய ஸலவாத்தும் நம்ம செய்யக்கூடிய கடமையாக அமையுது. அது நம்மளுடைய துவாவை வானத்துக்கு உயர வைக்குது. ஸலவாத்தோடு இருக்கக்கூடிய துவாவை அல்லாஹும் மறுக்காமல் இருக்கிறான். 2வது ஸலவாத்து. கடைசியா 3வது, அல்லாஹ்விடத்துல நம்ம என்ன கேட்கணும் சொல்லுங்க. நம்ம துவா இம்மையோட மட்டும் முடிவு பெறாம மறுமையும் சேர்த்துனதாக நம்மளுடைய துவா இருக்கணும். நிறைய பேர் இந்த உலகத்துக்காக மட்டும் கேட்பாங்க. ஆனா அல்லாஹ் என்ன பண்றான், நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க, உங்களுக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் சேர்த்து கேளுங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், 2 உலகத்திலையும் தருவேன்னு சொல்லியிருக்கான். அப்ப நம்மளுடைய துவால என்னென்ன இருக்கணும், மன்னிப்பு இருக்கணும், நபியின் மீது ஸலவாத் இருக்கணும், மறுமைக்கான துவாவாவும் சேர்ந்து அது இருக்கணும். அப்பதான் அந்த இம்மை துவா கபூலாகும். அப்ப நம்ம ஓத வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின், யா அல்லாஹ் எங்களுடைய நபியின் மீது ஸலவாத்தை பொழிவாயாக, ரப்பிகு ஃபிர்லி என்னை மன்னிப்பாயாக, வ ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்த வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனத்த எங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் சிறந்ததை தருவாயாக. மாஷா அல்லாஹ். 3மே இருக்கு பாருங்க. ஸலவாத்தும் இருக்கு, அல்லாஹ்விடத்துல மன்னிப்பும் கேட்டுட்டோம், மறுமையும் இம்மையும் சேர்த்து ஒரு துவாவும் கிட்டோம். இப்படிதான் நீங்க என்ன பண்ணணும், கேட்கணும். இப்படி கேட்கக்கூடிய துவா கபூலாகும். இது ஒரு நல்ல வடிவத்தோடவே இருக்குது. இதை நீங்க என்ன பண்ணலாம், அப்படியே இன்றைய தினம் முடிந்த அளவு உட்காந்து என்ன பண்ணுங்க, ஓதுங்க. இதை 3ஐயும் சேர்த்து ஒரு 11 முறை, இல்ல ஒரு 33 முறை, இல்ல முடியவே இல்ல ஒரு 3 முறையாவது குறைஞ்சது என்ன பண்ணுங்க, ஓதிக்கொள்ளுங்க. உங்களுடைய எல்லா துவாக்களும் இதிலேயே கபூலாகும். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.